முன்னதாக 2018 மற்றும் 2023க்கு இடையில் சட்டப்பூர்வமான விலை நிர்ணய பாதுகாப்புகள் மற்றும் வளமான அறுவடை காரணமாக சர்க்கரை ஏற்றுமதியில் இந்தியா முன்னிலை பெற்றது. குறிப்பாக 2021-2022 இந்தியா 11 மில்லியன் மெட்ரிக் டன் சர்க்கரையை ஏற்றுமதி செய்து பிரேசிலுக்கு பின் உலகின் இரண்டாவது பெரிய சர்க்கரை ஏற்றுமதியாளராக சாதனை படைத்தது. மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட சட்டப்பூர்வமான, நியாயமான மற்றும் லாபகரமான விலை மற்றும் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் போன்ற மாநிலங்களால் அமல்படுத்தப்பட்ட மாநில ஆலோசனை விலைகள் ஆகியவை இந்த வெற்றிக்கு மேலும் வலிமை சேர்த்தன. இவையெல்லாம் குறைந்தபட்ச வருமானத்துக்கு உத்தரவாதம் அளித்ததால் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகம் முழுவதும் கரும்பு சாகுபடி பரப்பை கரும்பு விவசாயிகள் விரிவுபடுத்தினர். உற்பத்தி விரிவடைந்ததால் கட்டமைப்பு உபரியை ஈடு செய்வதற்காக இரட்டை ஊட்டப்படுத்தல் ஆலை ஊக்கத்தொகைகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. இது சந்தை நிலவரங்களை பொறுத்து ஆலைகள் சர்க்கரை உற்பத்திக்கும் எத்தனால் பதப்படுத்தலுக்கும் இடையில் மாறும் வகையில் செயல்பட அனுமதி அளித்தது. 2025-26 கரும்பு அறுவை பருவத்தின் தொடக்கத்தில் மாநில வேளாண் துறைகள் மற்றும் தொழில் அமைப்புகள் சுமார் 34.3 மில்லியன் டன் சர்க்கரையை உற்பத்தி செய்யக்கூடிய அளவிலான கரும்பு விளைச்சலை எதிர்பார்த்தன. மறுமதிப்பீட்டில் எதிர்பார்க்கப்பட்ட நிகர சர்க்கரை உற்பத்தி சுமார் 30.6 மில்லியன் டன்களாக மத்திய வேளாண் அமைச்சகத்தால் குறைக்கப்பட்டது. காலநிலை மாற்றங்கள் மற்றும் பயிர் நோய் தொற்றுகள் போன்ற காரணங்களால் இந்த பல மில்லியன் டன் அளவிலான சர்க்கரை பற்றாக்குறை ஏற்பட்டது. ஏற்கனவே உள்நாட்டு விலைகள் உயர்ந்ததால் கடந்த மே மாதத்தில் சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்தது. நுகர்வோர் விவகார அமைச்சகத்தின் தரவுகளின்படி இந்தியாவில் சர்க்கரையின் சராசரி சில்லறை விற்பனை விலை ஒரே மாதத்தில் சுமார் 16% உயர்ந்துள்ளது. கடந்த ஜூலை மாத இறுதியில் கிலோவுக்கு 48 ரூபாயாக இருந்த சர்க்கரையின் விலை ஆகஸ்டில் 56 ரூபாயாக உயர்ந்துள்ளது. மகாராஷ்டிரா, டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களின் உள்ளூர் சந்தைகளில் விலை கிலோவுக்கு 80 ரூபாயாக உள்ளது. வரும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் கையிருப்பில் உள்ள சர்க்கரையின் அளவு 3.5 மில்லியன் முதல் 4.0 மில்லியன் டன்களாக குறையும் என்று அரசு மற்றும் வர்த்தக தரவுகள் கணித்துள்ளன. ரக்ஷாபந்தன், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி மற்றும் தீபாவளி என வரவிருக்கின்ற பண்டிகை காலங்களில் அதிக சர்க்கரை தேவை இருக்கும் நிலையில் குறைந்த கையிருப்பு அளவு பெரும் சவாலாக மாறியுள்ளது. வரும் பண்டிகை காலத்திற்கு முன்னதாக உள்நாட்டு சர்க்கரை விலைகளை கட்டுப்படுத்த ஏற்றுமதி தடைகள் போதுமானதாக இல்லாத நிலையில் வரும் அக்டோபர் 31ஆம் தேதி வரை செல்லுபடி ஆகும் கட்டண விகித ஒதுக்கீடு திட்டத்தின் கீழ் 10 லட்சம் டன் கச்சா சர்க்கரையை வரியில்லாமல் இறக்குமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. வரும் அக்டோபர் மாத இறுதியில் அடுத்த கரும்பு அறுவை பருவம் தொடங்குவதற்கு முன்னதாகவே போதுமான சர்க்கரை இருப்பு இருப்பதை உறுதி செய்வதே மத்திய அரசின் இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும்.